மணல பாதிக்கப்பட்ட நேரத்திலே நான் சர்ச்சைக்கிட்ட இருந்து இரவு நேரங்களே 10:30 மணிக்கு அந்த மாதிரி வீட்டுக்கு போவேன். அந்த இந்த டைம்ல வந்து மழை பெஞ்சிரும். மணல பாதிக்கப்பட்டு எவ்வளவு வெயில் இருந்தாலும் சரி, ஏப்ரல், மே, ஜூன் இந்த வெயில்ல எந்த வெயில் இருந்தாலும் சரி, தார் ரோட்ல அப்படியே நடந்து போயிடுவேன். அந்த சூடெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நிறையா சூடு இருக்கும். அந்த தார் ரோடு நிறையா பத்திக்கு மாரி நெருப்பு மாரி இருக்கும். ஆனா அதெல்லாம் நான் கடந்து போயிடுவேன். ஆனா மழை பெஞ்சுச்சுன்னா என்னால நடக்கவே முடியாது. நெரிஞ்சு முள் இருக்குல்ல, நெரிஞ்சு முள் அந்த மாதிரி நெரிஞ்சு முள்ளு மேல நடக்கிற மாதிரி இருக்கும். நான் நடந்து போயிட்டே இருப்பேன். மழை பெஞ்சிட்டு இருக்கும். துணியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடும். கோயில அதிலே படுத்துருவேன். அந்த கால் வலி நடக்கவும் முடியாது. மழை மழை மேல இருந்து கொட்டுது. கால் வலி. சரி, நான் என்னுடைய மனசுல என்ன நினைச்சேன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டார், என் சத்தத்தை கேட்கவில்லை அப்படின்ட்டு என்னுடைய மனசுல நினைச்சிட்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்ச தொலைவு போகும்போது ஒரு டிஃபன் கடை, அந்த டிஃபன் கடைக்கிட்ட போயிட்டு நின்றுட்டேன். கால் வலி, அந்த பாதம் எல்லாம் நெருப்பு மாதிரி வலிக்குது. நெருப்புல ஏறிட்டா எப்படி வலிக்கும், அந்த மாதிரி சலுக்கிற நெருப்பு மேல நடந்து எப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலிக்குது. நடக்கவும் முடியல. ஒரு டிஃபன் கடையில் போய் நின்றுட்டேன். நின்று கொண்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வலி குணமானது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு பக்கத்துல அப்படியே பார்த்தேன். ஒரு பாலித்தீன் கவர் இருந்தது. நிறைய ஃபுல்லா போத்திக்கிற மாதிரி இருந்தது. அந்த பாலித்தீன் கவர் எடுத்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஆனா அந்த பாலித்தீன் கவர் எடுத்து நான் போத்திக்கிட்டு அப்ப நடந்து போனேன். கால் வலியும் எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. கால் வலி நடந்து போனேன். கால் வலி சுகத்தை கொடுத்தாரு. நடந்து போனேன். ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார். எப்படி என்றால், கால் வலி நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு என் சத்தத்தை கேட்கவில்லை என்று நினைத்து போட்டிருந்தேன். என் சத்தத்தை கேட்டு என் கால்வலி குணப்படுத்தினாரு. கால்வலி குணப்படுத்திட்டு ஒரு மலையில போறதுக்காக அந்த பாலித்தீன் கவருக்கு எனக்கு கிடைத்தது. ஆண்டவர் அதை எனக்கு அருள் செய்தார். இப்போ வந்து ஆண்டவர் எனக்கு சுகமாய் கொடுத்திருக்கிறார்.